நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ச்சியாக பெரியாருக்கு எதிரான அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரியார் குறித்து சீமான் அவதூறாக பேசி வருவதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அதே சமயம் சீமானின் கருத்திற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆதரவு தெரிவித்துள்ளார். இதனிடையே பெரியார் பற்றிய எனது கருத்துக்கு திராவிடர் கழக தலைவரான வீரமணி இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்காதது ஏன் என்று சீமான் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் கடலூரில் நடைபெற்ற திருமண விழாவில் கலந்து கொண்ட திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி சீமானை மறைமுகமாக விமர்சித்து பேசியுள்ளார். திருமண விழாவில் பேசிய அவர், பெரியாரை பற்றி யார் யாரோ பேசுவதை குறித்து அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பேசினார். நாம் எப்பொழுதும் பகுத்தறிவு உள்ளவர்களுக்குத்தான் பதில் சொல்பவர்கள், பைத்தியம் பிடித்தவர்களுக்கு அல்ல. பைத்தியம் பிடித்தவர்களுக்கு தேவை சிகிச்சையே தவிர பதில் அல்ல. ஒருவரின் பெயரை சொல்லி இப்படி பேசுகிறாரே என்று என்னிடம் கேட்டார்கள். அடுத்ததாக இன்னொருவர் பெயரை சொல்லி அவரை இவர் ஆதரிக்கிறாரே என்று கேட்டார். நான் கேட்டேன், ஒரு ஊரில் ஒரு பைத்தியம்தான் இருக்க வேண்டும் என்று என்ன அவசியம் என்று தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகியும் பணம் கொடுத்து ஓட்டு வாங்க வேண்டிய நிலையில்தான் திமுக உள்ளது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகியும் பணம் கொடுத்துதான் ஓட்டு வாங்க வேண்டிய சூழல் உள்ளது என்றால் அதை கூறி மக்களிடம் பிரச்சாரம் செய்வேன். எந்த அரசியல் தலைவரிடமும் நான் ஆதரவு கேட்பதில்லை. மண்ணின் வளம், மக்களின் நலம், இதை முன்னிறுத்தியதே எங்கள் கோட்பாடு. மக்களின் ஆதரவை கேட்டு நிற்கிறேன். கட்சிகளின் ஆதரவு வேண்டுமென்றால் நான் ஏன் தனித்து நிற்க வேண்டும்? பிரபாகரனுடன் நான் இருந்த புகைப்பட சர்ச்சை தேர்தல் களத்தில் எதிரொலிக்காது. பிரபாகரனை பற்றி பேசியே நான் ஓட்டுகளை பெற்று காட்டியுள்ளேன். ஈவேரா பேசியதை பேசி காட்டி எனக்கு ஓட்டு விழாமல் தடுத்து காட்ட முடியுமா? அதில் தெரிந்துவிடும் யார் வலிமையான தலைவர்கள் என்று. நாம் தமிழர் கட்சியில் இருந்து ஆட்களை எடுப்பதன் வாயிலாக திமுக எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்பது தெரிகிறது. ஒரு பெரிய ஆலமரத்தில் சிறிய கிளைகளும் இலைகளும் உதிர்வதால் மரத்திற்கு வீழ்ச்சி அல்ல. ஒரு இலை உதிர்ந்தால் மற்றொரு இலை வளரும், கிளை முறிந்தால் மற்றொரு கிளை வரும் என்று அவர் கூறினார். கோடை நெருங்குவதால் மின்சார விநியோக நிலவரம் குறித்து மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். வாரிய தலைவர் நந்தகுமார், இயக்குநர்கள், மேல்நிலை பொறியாளர்கள் பங்கேற்றனர். பின் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டியளித்தார். கடந்த ஆண்டு கோடையில் மின் தேவை 20,830 மெகாவாட்டாக அதிகரித்தது. இந்த ஆண்டு 22,000 மெகாவாட்டாக உயரும் என கணக்கிட்டுள்ளோம். அதை தடையின்றி பூர்த்தி செய்வோம் என்றார். 2 மாதத்திற்கு ஒருமுறை மின்சார பயன்பாடு கணக்கிடுவதால் அதிக கட்டணம் செலுத்த நேர்கிறது என்று நீண்ட காலமாக மக்கள் முறையிடுகின்றனர். திமுக ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் மின் நுகர்வு கணக்கிடும் திட்டம் அமல்படுத்தப்படும் என அக்கட்சி தேர்தல் வாக்குறுதி அளித்தது. ஆனால் இதுவரை செயல்படுத்தவில்லை என்று அவர் கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.